ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TechyJock தமிழ். நம்ம ஒரு வழியா காலேஜ்லாம் படிச்சு முடிச்சு, வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு, ஒரு வேலைக்குன்னு போயி, நம்ம முழுசா 2 மாசம் சம்பளம் கூட வாங்கியிருக்க மாட்டோம். அந்த 2வது மாசம் முடியறதுக்கு முன்னாடியே, நம்ம ஒரு சேலரி அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருப்போம். ஒரு கம்பெனியில போயிட்டு வேலைக்கு சேர்றோம்னா, அந்த பேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வந்து வரும். கால் பண்ணிட்டு, "கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க சார். இவ்வளவு ரூபா வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல்ல இருக்கு. ரூ. 20,000 ரூ. 30,000 ரூ. 40,000 லிமிட்க்கு ஏத்த மாரி, சேலரிக்கு ஏத்த மாரி இருக்கு." அப்படின்ற மாரி ஒரு கால் வந்து வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆசைய தூண்டுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆனுவல் ஃபீ கூட கிடையாது சார். நீங்க ஒரு வேள வாங்கிட்டு நீங்க யூஸே பண்ணாம இருந்தீங்கன்னா கூட, எந்த விதமான பஞ்சாயத்துமே கிடையாது. உங்ககிட்ட இருந்து எந்த ஃபைனும் நாங்க எடுத்துக்க மாட்டோம். அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு காலம் வரும். ஒரு ஆசைய தூண்டி விட்டுருவாங்க. நம்மளும் வந்து சரி ஓகே, எப்பவாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரே ஒரு கிரெடிட் கார்ட நம்ப ஆதார் கார்டு, பான் கார்டு இதெல்லாம் குடுத்து வாங்கி இருப்போம். இது வாங்குன பிறகு நம்மள்ல பல பேர் பண்ற 5 மிஸ்டேக்ஸ். அது என்ன 5 மிஸ்டேக்ஸ், அப்புறமா அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல இருக்கோம். அந்த டைம்ல நம்ம கையில கேஷ் கிடையாது. கேஷ் தான் ஆனா நம்ம கட்ட வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட வேற எந்த கார்டுமே கிடையாது. நம்ம அக்கவுண்ட்லயும் காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கிரெடிட் கார்ட எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஏடிஎம்ல போயிட்டு தேய்ச்சு அதுலருந்து எல்லா காசையும் எடுத்து பேமெண்ட்டா வந்து கட்டிடாதீங்க. ஏன்னா, நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்ட பக்கத்துல இருக்க எந்த ஏடிஎம்ல ஸ்வைப் பண்ணாலும் சரி, சார்ஜஸ் மட்டும் எவ்வளோன்னா, கிட்டத்தட்ட 2.5% ஆரம்பிச்சு 3.5% வரைக்கும். அந்த கார்டோட லிமிட், அப்புறமா அந்த கார்டு வேரியன்ட்லாம் பிரிப்பா பார்த்தீங்களா, பிளாட்டினம், 4D இதுக்கு ஏத்த மாரிலாம் வச்சு பேங்க்க்கு ஏத்த மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கு. நான் இப்ப சிம்பிளா வந்து சொல்றேன். நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்ட எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஏடிஎம்ல ஒரு ரூ. 1000 நீங்க வந்து வித்ட்ராவல் வந்து பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ கட்டுற மாரி இருக்கும் பில் வரும்போது கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1250லேருந்து ரூ. 1300 அந்த ரூ. 300 நீங்க எக்ஸ்ட்ராவா கட்டுற மாரி இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்க கிரெடிட் கார்ட எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது கடையில நார்மலா தேய்ச்சா கூட பரவால்ல. அதுக்கே வந்து ஒரு சில இடத்துலலாம் 1.5% இல்லன்னா 1% சார்ஜஸ்லாம் வந்து வருது. நீங்க அத தெரியாம டக்குன்னு போயிட்டு ஏடிஎம்லலாம் போய் தேய்ச்சீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா ரூ. 100 கட்டணும். ஸோ தயவு செய்து இந்த விஷயத்த வந்து பண்ணவே பண்ணாதீங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரெடிட் கார்டு வாங்குறது மட்டும் முக்கியம் இல்ல. நம்ம அந்த கிரெடிட் கார்ட யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையா இல்லையான்றத யோசிக்கணும். அது கூட இல்லாமலே நம்ம மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ வாங்கிட்டே இருப்போம். அதுவும் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, Amazonல வந்து ஆஃபர் வருது. Amazonல இந்த டைம் அப்ப இந்த கார்டு ஆஃபர் வருது. Flipkartல இந்த டைம் இந்த ஆஃபர் வருது. இந்த கார்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ரூ. 300 400 சேவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு 4, 5 கிரெடிட் கார்டு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயே ஜோடி முடிஞ்சுச்சு. ஏன்டா யூஸ் பண்ணாதானே பிரச்சனை. அதுவும் 0 காஸ்ட் தானடா. ஆனுவல் ஃபீ கூட இல்லையே அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. அப்படிலாம் சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு வேளை நீங்க ஒரு 4 கிரெடிட் கார்டு வந்து வாங்கிட்டீங்க. 4 கிரெடிட் கார்டுமே நீங்க யூஸே பண்ணல. ஆனா, நீங்க ஆத்திர அவசரத்துக்கு ஒரு 2, 3 மாசம் கழிச்சு ஏதோ ஒரு பெர்சனல் லோனோ, இல்ல ஏதோ ஹோம் லோனோ எடுக்கலான்னு போறீங்க அப்படின்னா, அந்த லோன் குடுக்குற பேங்க் ஆகட்டும், இல்ல யாரு லோன் குடுக்குறாங்களோ, இந்த ஃபினான்ஷியல் இதுல யாரு குடுத்தாலும் சரி, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோர வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் செக் பண்ணும்போது, இந்த மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க வச்சிருக்கனால கூட உங்களுடைய சிபில் ஸ்கோர் அடி வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து நெறையவே இருக்கு. ஏன்னா, மல்டிபிள் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த பாரோயிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள்ட்ட உங்களுடைய நேம் அண்ட் டேட்டாபேஸ் வந்து எப்படி ரிஜிஸ்டர் ஆகும்னா, நீங்க வந்து ரிஸ்கி பாரோவர் அப்படின்ற ஒரு டேக் கீழ வந்துருக்கீங்க. நீங்க மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ வந்து வச்சிருக்கீங்க. வந்து நீங்க அத யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்றல அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். நீங்க வந்து ஒரு கிரெடிட் கார்ட வச்சு இன்னொரு கிரெடிட் கார்டு பில் கட்டுறீங்க அப்படின்ற அசம்ப்ஷனுக்கு அவங்க வந்து வந்துருவாங்க. அசம்ப்ஷன் தான் இது வந்து கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல வரல. இது மூலமாவும் நம்மளுக்கு எதுவாவது 1, 2 ஒரு 10லேருந்து 20க்குள்ள நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செய்து இதுல ஆஃபர் கிடைக்குது. அதனால நான் இந்த கார்ட வாங்கிக்கிறேன். Amazonல இதுக்கு ஆஃபர் கிடைக்குது. அதனால நான் Amazon ஐசிஐசிஐ கார்டு வாங்கிக்கிறேன். Flipkartல ஆக்ஸஸ் கார்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரிலாம் வாங்கவே வாங்காதீங்க. ஸோ மல்டிபிள் கிரெடிட் கார்ட எப்பவுமே அப்ளை பண்ணியே வைக்காதீங்க. வாங்கவும் வாங்காதீங்க. 3வது விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்ட வாங்கிட்டீங்க. அந்த கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டீங்க. ஓகே. அது வரைக்கும் தப்பு இல்ல. அந்த யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்ட்ல ஏதோ ஒரு லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ரூ. 50,000 லிமிட் இருக்குன்னா, அந்த 50,000 ஒரே ஸ்வைப்ல போட்டு மாசம் செலவு பண்ணி பில் கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர வந்து அடி வாங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணவே கூடாது. எப்பவுமே உங்களுடைய கிரெடிட் லிமிட் ரூ. 50,000 இருக்கு அப்படின்னா, அதுல 30% ஆஃப் தான் நம்ம கிரெடிட் கார்ட்ல வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு லோன் வாங்க போறோம். இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தேவையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல சிபில் ஸ்கோர் செக் பண்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து மைனஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு லோன் கிடைக்காம போயிடும். ஸோ
காசு இருக்குது உங்ககிட்ட ரெடியாக கேஷ் இருக்குன்னா அந்த கேஷ் கொடுத்தே வாங்குங்க. கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் லிமிட் 50,000 இருக்குனாலும் நீங்கள் 50,000 ஒரேடியாக ஸ்வைப் பண்ணவே கூடாது. அப்படிலாம் ஸ்வைப் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க. மாதம் நான் 50,000 நான் ஸ்வைப் பண்ணுவேன், பில் கட்டுவேன், ஸ்வைப் பண்ணுவேன், பில் கட்டுவேன் அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து அடியாகும். ஸோ கிரெடிட் கார்டை இந்த மாதிரி யூஸே பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4வது விஷயம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற பல பேர் தெரிஞ்சும் பண்ணுறோம், தெரியாமலையும் பண்ணுறோம். அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை இருக்குது. அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து இஎம்ஐயில் போகலாமா, இல்லை இஎம்ஐ இல்லாமல் நான் இந்த மாதம் ஸ்வைப் பண்ணிட்டா அடுத்த மாதம் வர பில்லு தான் என்னால் ஃபுல்லாக கட்ட முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அப்போவே நீங்கள் இஎம்ஐ போயிட்டீங்க அப்படின்னா ஓகே, அப்போவே போனீங்கன்னா கூட 0 காஸ்ட்டில் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10%, 9% அப்படின்ற மாதிரி, இல்லை ஃபோனுக்குலாம் போனீங்க அப்படின்னா 14 to 15 அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். இல்லை நான் ஃபுல் பேமெண்ட் கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி அப்போ நம்பிக்கை இருக்குது. கடைசியாக பில்லு வரும்போது நம்மக்கிட்ட காசுலாம் போச்சுன்னா நம்ம மினிமம் சார்ஜ் தான் வந்து கட்டுவோம். அந்த மினிமம் சார்ஜ் கட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்ல ஒரு ஸ்வைப் பண்ணிப்போம்ல, நம்ம ஒரு 10வது ஏதோ ஒரு ஸ்வைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னிலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுவாங்க. ஸோ அதையும் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஒரு சில பேர் தெரிஞ்சோ மாட்டோம், தெரியாமையே மாட்டோம். ஸோ முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக வந்து வாங்க போறீங்க அப்படின்னா இஎம்ஐ போடலாமா, இல்லை இஎம்ஐ போடாமல் போனால் நான் ஃபுல் பேமெண்ட்டை கட்டிடுவேனா மாட்டேனா அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணாமல் நீங்கள் எதுவும் ப்ராடக்ட்டும் வந்து வாங்காதீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. மாதம் ஸ்வைப் பண்ணிவிட்டு அதை கடைசி எண்டு டைமில் வந்து நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கும். நீங்கள் கிரெடிட் கார்டில் இந்த 4 விஷயத்த நான் பண்ணவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த 5வது விஷயத்த நம்மள தெரியாமலே கூட நம்ம வந்து பண்ணியிருப்போம். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு பேமெண்ட் வந்து பண்ணியிருப்போம். நம்ம ஆன்லைன்லேயே அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு ப்ராடக்ட்டை நம்மளுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கிட்ட பிறகு எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, அந்த ப்ராடக்ட்டில் ஏதோ டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடுது. ரீஃபண்ட் வந்துட்ட பிறகு என்ன நடக்கணும், ஆக்சுவலாக வந்து நம்ம டெபிட் கார்ட்லையும் நம்மளுடைய யூபிஐ பேமெண்ட்டும் பண்ணியிருந்தோம்னா டேரெக்டாக நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, அதோடவே மேட்ரு ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துவோம். இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா கிரெடிட் கார்டில் இஃப் இன்கேஸ் அந்த ரீஃபண்ட் வந்து உங்களுடைய பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை பில்லு ஜென்ரேட் ஆன பிறகு தான் அந்த ரீஃபண்ட் வருது அப்படின்னா உடனே உங்களுடைய பேங்க், நீங்கள் என்ன கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசுங்க. பேசிட்டு இந்த மாதிரி ரீஃபண்ட் நடந்ததுக்கு வந்து நான் இப்போ அட்லீஸ்ட் மினிமம் பேமெண்ட் கட்டணுமா, இல்லை மினிமம் பேமெண்ட் கூட கட்ட வேணாமா, ரீஃபண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஏன்னா முக்கால்வாசி கிரெடிட் கார்டோடைய சிஸ்டமில் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு வேளை பில்லு ஜென்ரேட் ஆன பிறகு நீங்கள் ஏதோ ஒரு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகி வருது அப்படின்னா அது வந்து அவங்களுடைய இந்த மந்த் பில்லில் வராது, நெக்ஸ்ட் அப்கமிங் பில்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் லேட் பேமெண்ட் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னா, இல்லை இன்ட்ரெஸ்ட் விடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஃபீயாவது கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது நம்மள பல பேருக்கு தெரியாது. மிச்சக்க 4 விஷயத்த கூட நம்ம பக்காவாக யூஸ் பண்ணிடுவோம். கிரெடிட் கார்டை வந்து நான் என்ன மாதிரி யாருமே யூஸ் பண்ணுறதுங்களப்பா அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கடைசி இந்த 5வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப எப்படி சொல்கிறது, அன்லக்கியான சிச்சுவேஷனில் போயிட்டு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து மாற்றிப்போம். இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை வந்து மாட்டிப்போம். ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் 5 டிப்ஸ் சொல்லிட்டேன். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான டிப் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னன்னா கிரெடிட் கார்டு பில்லு வரும், பில்லு வந்துடனே கட்டிடுவாங்க. முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை போய் பாருங்க, என்ன நடந்திருக்கு, ஏதாவது விழுந்துருக்கா, லேட் பேமெண்ட் ஃபீ விழுந்துருக்கா, இல்லை நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது ஸ்வைப்பாக நடந்திருக்கா அப்படின்றத முதல்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர், நம்மள பல பேர் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணவங்களாம் பேமெண்ட் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க. 2வது போன ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஷ்டமேனிக்கு லோனு கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனு, ஹோம் லோனு சொல்லிட்டு கண்டமேனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுக்க வேண்டிய கம்பெனியோ பேங்க்கோ வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோரை, உங்களோட ஆதார் கார்டோ பேன் கார்டோ வச்சு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் என்கொயரின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி ஹார்ட் என்கொயரி பண்ணும்போது சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாகிட்டே தான் ஆகும். இந்த மாதிரி நிறைய செக் பண்ணிகிட்டே இருந்தா இதுக்கு பதிலாக உங்களுடைய சிபில் ஸ்கோரை நீங்களே செக் பண்ணுறீங்களே, இப்போ ஃபோன்பேலையோ இல்லை கூகுள் பேலையோ இல்லை ஏதோ ஒரு சிபில் ஸ்கோரிங் செக்கிங் ஆப்பில் நீங்கள் போய்ட்டு சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் சாஃப்ட் என்கொயரி. அது செக் பண்ணால் வந்து சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாகாது. நீங்கள் இஷ்டமேனிக்கு நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சு அந்த கம்பெனி, லோன் கொடுக்குற கம்பெனியோ பேங்க்கோ அவங்க வந்து செக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சிபில் ஸ்கோரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் என்கொயரி சிபில் ஸ்கோர் செக்கிங்கு. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணாங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. அழுதுகிட்டு சொல்கிறேன்டா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு டே. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கிரெடிட் கார்டு நிறைய யூஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திங்க. நான்